ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இந்த 5த்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நம்ம வதக்கிட்டு காய வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா வதக்கணும் நம்மளுக்கு. ஸோ 3 பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வேகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், கிரேவி டேஸ்ட். அதனால வந்து நம்ம முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நார்மல் வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு வந்து லாஸ்ட்டாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபேனில் வந்து நீங்கள் ஆற வச்சுடுங்க. மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைட் பை வந்து நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் தான். பன்னீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்லாமே வந்து குட்டி குட்டியாக சின்னதாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் கிரேவியில் ஆட் பண்ணும்போது எல்லாமே வந்து உடஞ்சிரும். ஸோ எல்லாமே கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த பன்னீர், மஷ்ரூம் எல்லாமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு ஆல்ரெடி யூஸ் பண்ண கடாயிலே வந்து நம்ம வந்து கிரேவி இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆவின் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூனு நெய் வந்து நம்மளுக்கு போதும். இல்லைன்னா 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள், தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம். ஸோ அந்த பேஸ்ட்டு தான் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து தண்ணி போட்டு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு வர அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணாலே வந்து போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2 பேர் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணால் போதும். ஒரு 4 பேர் 5 பேர் வீட்டில் இருக்கிறீங்க. ஸோ தண்ணி வந்து ஒரு சொம்பளுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா, ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணோம். அப்புறமா வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து ஒரு ஸ்பூன் தான் வந்து சால்ட் ஆட் பண்ணோம். கரம் மசாலா, கறி மசாலா, அப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிக்க விட்டுட்டு நீங்கள் திறந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மேலே மிதக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததுனது பன்னீர். ஏன்னா நம்ம பன்னீர் தான் பண்ண போகிறோம். பன்னீர் வந்து ஃபஸ்ட்டே நெய் இல்லை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் வந்து எண்ணெயில் தான் போட்டு எடுத்தேன். ஸோ பன்னீர் எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஃபைனலாக வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வந்து கொத்தமல்லி போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 நிமிஷம் நல்லா வந்து வேகணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம்னால பன்னீர் வந்து ஒரு 6 நிமிஷம் வந்து நல்லா சூட்டில் வந்து வேகனா போதும். ஃபைனலாக நம்மளுக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.